திரு ராமசுப்ரமணியன், முதல் கேள்வி உங்ககிட்டயே கேட்கிறேன். தேர்தல் களத்தில் யாருடைய பலம் வெளிப்படுது, பலவீனம் வெளிப்படுது? தேர்தல் பரப்புரைகள் இப்ப மக்களை நோக்கி தங்களுடைய சாதனைகளையும் இலக்குகளையும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தேர்தலில் யார் ரொம்ப தீவிரமாக தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்லுகின்றார்கள் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எல்லாம் போடுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க கட்சி சார்ந்து சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குறிப்பாக முதல்ல நான் எடுத்துக்கிறது அதிமுக திரு இபிஎஸ் அவருடைய பாணி. அவருடைய பாணியை நான் எப்பவுமே ரொம்ப விரும்புறது காரணம் என்னன்னா, மிக எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கின்ற வகையில பேசுகின்ற பாணி அது. எல்லாரையும் அதாவது ரொம்ப கடுமையான ரொம்ப சொல்லாடர்கள், புரியாத சொல்லாடர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா டு த பாயிண்ட் அவரோட பேசுகின்றது. நான் எப்பவுமே சொல்றது போல ஸ்ட்ரைட் ஆரோ அப்படிங்கிற வழவழா குழகா இல்லாமல் எல்லாத்தையும் போய் சேர்க்கின்ற வகையில அவர் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றார். ஆனால் சமீபத்தில் அவர் சொன்ன சில கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவ்வளவு பெரிய தலைவர் அவர் தாக்குதல் நடத்தினாரே என்று எனக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருந்தது என்பதை நான் முதல்ல சொல்ல வேண்டும். ஆனால் நீங்க குறிப்பிட்டது போல இப்ப தனி மனித தாக்குதல் ரொம்ப குறைஞ்சு போய் அவங்க என்ன செய்தார்கள், தங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்தது. இப்போ உதாரணமாக 7% இந்த ரிசர்வேஷன், அதே போல மாணவர்களுக்கு இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் பாஸ்ன்னு போட்டது, இதெல்லாம் அவருடைய ஒரு சிறந்த செயல்பாடாக எடுத்து சொல்லுகின்றார். அது ஸ்ட்ரைட்டா, அதாவது வழவழா குழவழா இல்லாம சொல்லுகின்றார். இது ஒரு புறம். அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்திரு சீமான் அவர்கள் நம்ம இப்ப அவருடைய நிலைமை எப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான முயற்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றுதான் எனக்கு படுகின்றது. அதுவும் குறிப்பாக எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்கும் வகையிலே அவருடைய பரப்புரை, அதை தாண்டி சில நேர்காணல் அதில் அவர் ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகின்றார். இன்ஃபேக்ட் அவருடைய கடுமையான முயற்சி அதற்கு ஒரு கணிசமான வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்று நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஏன்னா யாருமே செய்யாத அளவிற்கு முதல் முறையாக ஒரு 6 பிராமின்ஸ் அவர் நிறுத்தியதுங்கிறது எனக்கு உண்மையாக மிக மகிழ்ச்சியை தருகின்றது. அதை நான் அவரை நேராக பார்க்கும் பொழுதே நான் அவருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய எடுத்த கொள்கையில ரொம்ப தீவிரமாக பேசிக்கொண்டு வருகின்றார் அப்படிங்கிறத நன்றாகவே தெரிகின்றது. ஆனால் அது மிகப்பெரிய பலனை தருமா அப்படிங்கறது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மூன்றாவதாக இப்ப தாவேகா அவருடைய நிலைப்பாடெல்லாம் ஒரே கன்ஃபியூசிங்கா தான் இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்கின்ற மிகப்பெரிய அளவிற்கு ஒன்றும் தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் அதெல்லாம் பெருசா இல்லாம தனி மனித ஒரு வழிபாடாக அது அப்படிதான் இருக்குதான். ஒரு single person he is going to decide about the future of Tamil Nadu. நான் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவதெல்லாம் ஐ திங்க் அது ரொம்ப ஓவராகத்தான் இருக்கின்றது. சில இடங்கள் அவர் பேசவே அது கடுமையாக அவர்களுடைய தரப்புல எங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் எங்களுக்கு நம்பிக்கையை தருது, போட்டி இருமுனை தான், திமுக வர்சஸ் தாவேகா தான் அப்படின்றாங்களே. இல்ல, நான் இந்த போட்டியை அந்த கும்பல் இதெல்லாம் நான் ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கிற ஆள் சார். இன்னும் சொல்ல போனால் 1971 நான் பார்க்காத கூட்டம், அதாவது திரு காமராஜ் அவர்களும் திரு ராஜாஜி அவர்களும் ஒன்றாக இணைந்து அவர்கள் அந்த கட்சி அந்த கூட்டணிக்கு வந்த கும்பல்ங்கிறது இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி வந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா நிறைய பேர், குறிப்பாக சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் கூட திரு காமராஜ் அவர் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுன்னு அவரை போய் பார்க்க கூட பார்த்தார்கள் என்ற செய்திகள்லாம் அப்பொழுது உண்டு. ஆகவே அதனால கும்பலை பார்த்து நாம மயங்கிறதெல்லாம் கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல மிகப்பெரிய அளவு கும்பல் வருகின்றது. ஒன் swallow does not make a summer என்று குறிப்பிடுவார்கள். ஒரே ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்கலும் தனக்கு பின்புறம் தான் இருக்கின்றது அப்படின்னு பேசுவது என்பது அப்பப்ப சில வாக்குறுதிகள், முடியாத சில வாக்குறுதிகள், கற்பனைக்கு எட்டாத சில வாக்குறுதிகள், இதெல்லாம் திரு விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே
அவர் ஏதோ இப்ப இறங்குற நிறைய இடத்துல அவர் பேசவும் இல்லை. திடீர்னு லீவ் போடுறாரு. அவர் இந்த பரப்புரை செய்யற நேரத்துல அவருக்கு உடனடி அது என்ன ஏசி மூன்று தரப்பை சொல்லிட்டீங்க. திமுகவுடைய பலம் வெளிப்படுதா, பலவீனம் வெளிப்படுதா பரப்புரைகள்ல? எஸ் 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 இப்ப இந்த மூன்று முக்கிய ரோல் பிளேயர்ஸை பார்த்தோம். நான்காவதாக பார்ப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இன்ஃபேக்ட் என்னுடைய பகுதியில இதுவரைக்கும் 4-5 முறை அவர்கள் வீடு வீடாக வந்து பிரச்சாரம் செய்வது, தனிப்பட்ட முறையில் அவங்க கான்டாக்ட் பண்றது, அதோட தொலைபேசி மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கு பேசுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. நம்முடைய முதல்வருடைய சிறப்பே என்னன்னா, அவர் தன்னுடைய கட்சி இதுவரைக்கும் என்ன செய்திருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசிக்கொண்டே எல்லா இடத்துலையும் பரப்புரை. தங்களுடைய ஆட்சியில என்னென்ன நன்மைகள் நடந்தன, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் 2.0 அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன செய்ய போகின்றோம் என்பதை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இது மக்கள்கிட்ட போய் சேர்க்கின்றது. சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட பார்த்து பேசும்பொழுது அவர்கள் குறிப்பாக மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாசம் 1000 ரூபாய் வாங்குகிறவர்கள் அவர்கள் 2000 ரூபாய் வரப்போகின்றது என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கு. ரொம்ப கூர்மையாக திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்றார்கள். அவருடைய சகாக்கள் மிக பெரிய அளவிற்கு இந்த பரப்புரையை எடுத்து செல்லுகின்றார் என்பதை நான் பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெல் ஆயில் என்ஜினாக இருக்கின்றது. இந்த 4 பார்க்கும் பொழுது எனக்கு என்னன்னா, டிஎம்கே டெஃபினட்டாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப கூர்மையாக, நீங்க உங்களுடைய தலைப்பிலே அதான் போட்டிருக்கீங்க, அந்த கூர்மையாக செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது சரி. முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு முனவர் பாஷா, திமுக அரசுடைய சாதனைகள் அவர்களுக்கு கை கொடுக்குதுன்றார். அதே நேரத்தில் பாஜக அரசு இந்த ஆட்சிக்கு என்னென்ன இடையூறெல்லாம் ஏற்படுத்தினது, அதை முன்வைத்து மேற்கொள்ளக்கூடிய விமர்சனம் அப்படின்றது எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் நெருக்கடியை ஏற்படுத்துதா? இந்த தேர்தல் களம் என்பது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க வேண்டுமா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டுமா என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுடைய பரப்புரையே திசை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே மாநில சட்டசபைக்கான தேர்தல் என்பதை மாற்றிவிட்டு ஏதோ பாரதிய ஜனதாவுக்கும், அதாவது நாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோம், தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலே நடக்கின்ற தேர்தல் என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி தமிழ்நாடு இந்தியாவிற்குள்ளே இல்லாத ஒரு மாநிலத்தைப் போல ஒரு உருவகத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்கிறது என்றெல்லாம் சொன்னார். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கின்ற அதிருப்தி என்பது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. 525 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதில் 50% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது என்பதோடு மட்டுமல்ல, எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது எந்தெந்த துறையை சார்ந்தவர்கள் போராடினார்களோ அந்த போராட்டத்துக்கெல்லாம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரிலே சென்று கலந்து கொண்டு அவருடைய கோரிக்கைகளை ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி வைப்போம் என்று சொல்லி வாக்குறுதியையும் தந்து அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக கடைசி காலத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக அந்த அத்தனை துறையை சார்ந்தவர்களும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு கிடைத்த வாக்கு சதவீதத்தை விட எந்த துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வாக்களித்தார்களோ அத்தனை துறையை சார்ந்தவர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி கொண்டிருக்கிறார் என்பதோடு மட்டுமல்ல, சாமானிய மக்கள் கூட வரிச்சுமையால் இன்றைக்கு மிகவும் சொல்லொனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். 1000 ரூபாய் மின் கட்டணம் கட்டியவர்கள் எல்லாம் 3000 ரூபாய் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அப்படி சொத்து வரி உயர்வு,
குடிநீர் வரி உயர்வு, இப்படி எல்லா வரிகளையும் உயர்த்திவிட்டு நாங்கள் 2000 தரப்போகிறோம். திரு முனவர் பாஷா, இன்னைக்கு தேர்தல் களத்தில் ஒரு பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெல்லுக்கான ஊக்கத்தொகை தர்றதை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்க. 2 கட்சித் தலைவர்களும் பேசியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில்